தமிழ் இலக்கியத்தோட சிறந்த நூட்களாக கருதப்படும் எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு உள்ளிட்ட ஏராளமான 14 கீழ்கணக்கு நூட்கள், சிலப்பதிகாரம், மணிமேலை போன்ற காப்பியங்களும் களப்பிரர் காலத்துல தான் இயற்றப்பட்டன. அதோட உலக பொதுமறையான திருக்குறள் கூட களப்பிரர் காலத்துல எழுதப்பட்டிருக்கலான்னு சிலர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நூட்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் களப்பிரர் ஆட்சியில் சிறப்பான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்கிறது தெரிய வருது. அதே போல தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட வட்டெழுத்து முறை களப்பிரர்கள் காலத்துல தான் நன்கு வளர்ச்சி பெற்று இருக்குது. அதே போல இவர்கள் காலத்துல தான் சமண மதத்தை சேர்ந்த பள்ளிகள் உருவாக்கப்பட்டு அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டிருக்குது. இதன் காரணமாகத்தான் வரலாற்று ஆய்வாளர் தோ. பரமசிவன் களப்பிரர் காலத்தை மக்களோட காலம்னு குறிப்பிட்டாரு. பிராமணர்களுக்கு நிலங்களை தானமா வழங்குற பிரம்மதேய முறைய களப்பிரர்கள் தடுத்திருக்கலானும், அதன் காரணமாக தான் பிற்காலத்துல வந்தவங்க இவங்களை பத்தி தவறாக எழுதினாங்கன்னு தோ. பரமசிவன் குறிப்பிட்டிருக்காரு.